இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீல்ஸ்ல போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு வீடியோ கேம்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மல்டி எண்டிங் இருக்கும். ஒரு வேலை வெண்டிங் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ திரும்ப விளையாண்டி வேற எண்டிங் போயிட முடியும். பட் மூவிஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் எண்டிங்ஸ் இருக்காது. தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு மல்டி எண்டிங்ஸ் இருக்காது. ஏன்னா ரிமூவ் பண்ண எண்டிங் இருக்குமே தவிர நீ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அதை மாற்றிக்கலாம்னா மாற்ற முடியாது. பட் இனி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. வந்து குட்டா மாறி இருக்கு. ஒரு படம் ரெண்டு படம் ஏகப்பட்ட படம் மாற்றிருக்காங்க. இது மூலியமா ஏஐ மூலியமா ஏஐ மூலியமா இன்ஸ்டாகிராம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்காத படத்தோட டைமிங்ஸ் எதை மாதிரி ஆசைப்படுகின்றத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கீழே லைக் பண்ணுங்க. வாசல போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதசாமி. நான் சாவக்கூடாது, எங்க அப்பாக்காக நான் சாவக்கூடாது, என் ஃப்ரெண்டுக்காக நான் சாவக்கூடாது, என் ஜனனிக்காக நான் சாவக்கூடாது. இருக்கும் என்ன பண்றது, படம் ஃபுல்லா வந்து எதுக்கு இதுன்னே தெரியாம ஆமா நல்லா ஓடி, இதை விட நல்லா ஓடி. அடுத்தது இப்படி உல்டாவா நடந்திருக்கணும். இவரு பார்த்துட்டு போயிருந்தா அப்படி இருந்திருக்கும், இப்படி வச்சிருக்கணும். ஏன்னா இவரை தான் தெரியவே தெரியாது. நல்லா இருக்கும். அப்படியே வீரபால் அக்காவும் பேக்கரி ஓனரும் பார்த்துதான் இது நன்றாக உள்ளது. ஆனால் இப்படி ஒன்று நடந்திருந்தால் இயற்கை எப்போதுமே நம் மனதை விட்டு மறைஞ்சிருக்கும். பட் அவங்க சொல்லிடுறாங்களா, அது போதுமையா அப்பாடா பல நாள் ஏக்கம். அட்வின் ஐயா அப்படியே கஜினி படத்துல அசினுக்கும் தெரிகிற மாதிரி வீடியோ போடுங்க. தெரியவே தெரியாது. ஷாம் கூட சேர்ந்து இருந்தா படம் ஹிட் ஆகியிருக்காது, ஒரு இம்பாக்ட் கொடுத்திருக்காது. டேரக்டர் அழகா படத்தை எடுத்து இருப்பார். யார் இல்லைன்னா இதுதான் நடந்திருக்குமேட்டு ஒரு ஃபேன்ஸ் இதுதான். அவர் பேர் ஐபிஎஸ் சிங்கமா கூட இருக்கலாம். தப்பிச்சிருப்பான், சமந்தா தப்பிச்சிருப்பான். ஆமா சார், சரியான காட்டு மிராண்டி. சும்மா கிட்ட திருப்பி விட்டுட்டு அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனையை நான் கொடுக்கறேன். மயில் வாகனம் டேனி ட்ரை பண்ணியே ஒன்னும் காட்ட முடியல. உங்களால முடிஞ்சா காட்டிக்கோங்க. விஜயகுமார், அவனை முடிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். இதுல ஒரு தப்பு இருக்கே, துரைசிங்கம் ஐபிஎஸ் இல்ல ப்ரோ, ஓம் மினிஸ்டர் ஐபிஎஸ் ஆகிட்டாரு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரோமோட் பண்றேன். சம்பந்த அலைவ் அனுஷ்கா டெட். அட பாகிலா வாங்கல இந்த மாதிரி நம்மள ஏல வச்சு கனெக்ட் பண்ணிருக்கலாம். கிராஷ் கலர் வாங்கல. சோ வீடியோ போடுமா. வாட் இஸ் கேகே ஏகத்தில் தெரி தெரி பிளஸ் சிங்கம் எல்சி. இது எல்சி வர பிசி போலீஸ் யூஸ் தான் வரும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்திரம் 2025 இருக்கா டிஷர்ட்? நரோட்டா டிஷர்ட் போடுறாரு. ஐயோ தந்தம் எப்படி இருக்கு போது தெரியலையே, என்ன காஸ்டியூம் தெரியலையே. என்ன கான்ட்ராக்ட் இது, என்ன ட்ரெஸ் இது? பொம்மாடி இது எப்படி, என்னது இது? நல்லா இருக்குது. சந்திரமுகி ஃப்ரம் அமெரிக்கா. அப்படியே நான் எடுத்துருக்கலாம். இவர் அதே ட்ரெஸ்ல வராதா? என்ன பீடி அடிச்சு
அட கன்றாவி. சூப்பரா சூப்பர். கடைசியில் பார்க்கும்போது நமக்கு அது பிரபுலாக ஞாபகம் வருது. என்ன கொடுமை. என்ன கொடுமை சரவணன். எக்காப்படாத போட்டோல வந்துருதுங்க. எல்லாம் மீறி போயிடாதே மாட்டாண்டு எடுத்துடா. என்ன கொடுமை சார் இது. ரஜினி இன் அட்டாக் டைட்டன் செட். ஓ ரஜினியா டியூடா? பார்த்தேன். அது கமலும் ஸ்ரீதேவின்னு மாத்தி வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு ஆண்டவர் போட்டாங்க, ஸ்ரீதேவி இந்த கேரக்டர் போட்டாங்களா? இதே ஒரு காரியம் சீன் தான். இந்த சீனுக்கு போயிட்டு போய் சூப்பர் ஸ்டார் போலீஸ் பாத்தீங்களா, ஒரு எதை கொண்டு அடிக்கிறது. லவ்வராங்க போட்டது ஆண்டவர். போட்டு போய் ஓ அவரோட சேனல் பேரு. உனக்கு ஆண்டவரு சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி கேக்குதா? அடுத்து ஓ இவங்க இறந்து போயிடாங்க. அது எதுக்கு இப்போ டாங்லி வந்தாரு? அந்த இதுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு போகாம தடுக்கிறாரோ. இல்ல அவங்க ஹாஸ்பிடல்ல போய் செத்துருவாங்கல்ல. இல்ல சூர்யா, I've changed my mind. Please. சரி மேடா, calm down. காருக்கு வெளியில யார் நிக்கிறது? நான் போய் பார்க்கறேன். சூர்யா, don't go. என்னது எண்ணிய மாத்தவன் பார்த்தா இதுவா மாறிடுச்சு. ஏன் இவங்க வந்தாரு எனக்கும் புரியலையே. எங்கடா ரே வாரமே கதையை மொத்தம் மாத்தி 7ஆம் பேருக்கு கூட்டு போறீங்க. அப்ப சுதியாசன் என்ன பண்ணோம்? ஹாலிவுட் 最著名的庆生。அப்படி இருக்கீங்க அண்ணா? அப்படியா இருக்கீங்க? எதுக்குடா அந்த கூலிட? அப்படி இருக்கீங்க அண்ணா. வேணாது கச டாக ஹீரோகிட்டியே. டாக ஹீரோ ஆயிட்டா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெண்டு கதையும் ஒண்ணா போட்டு பண்றாரு. ஞாபகம் வந்துட்டு நீ தான ஃபேமஸ் லேபர் யூனியன் லீடர் தேவா. நீ தான் என்னோட அப்பாங்க. தேவா பத்தி தெரிஞ்சே விளையாடு. படுத்த முடிச்சிட்டாங்க. கடைசியா கதையை பார்த்துட்டாருங்க. வாட் இஃப் சங்கர் டைரக்ட் ஆதிஷ் நான் லவ் பண்றேன். ஓகே பண்ணிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆள மாத்திட்டாங்க. அட போயிலா. இந்த பாட்டுக்கு போட்டு பாரு. அட போயிலா. சரி பண்ணிட்டாங்களா? அப்புறம் பட்டாம்பூச்சி வேற எப்படி இருப்பாரு? நல்லா ஆயிட்டாரு. அது ரிலீஸ் ஓஹோ ஷோ நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்லாதான் இருக்கு. எபி ஜாக்சனுக்கு இருந்த கருணாக்கு கூட நம்ம சோஃபி ஜாக்சனுக்கு இல்ல நம்ம ராட்சசன் அதான் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஃபைனலி கரெக்டட் பை ஏ. அப்படியே நம்ம பெஞ்சமின் பிரதர் பிரான்சிஸையும் காப்பாற்றி விடுங்க, என்னோட மென்டல் பீஸும் கொஞ்சம் ஹீல் ஆயிடும். சொன்ன மாதிரி அந்த படத்துல அவன் வந்து கொலைகாரன் ஆகவில்லை, கொலைகாரன் ஆக்கப்பட்டு இருக்கிறான். போச்சு. என்னடா போறீங்க? வரலையா? உடஞ்சு போச்சு. போச்சு. இது என்ன பண்ண விஷயம்? இருமல் வரப்போதா? அப்பா இதுல அவட போயிலா.
தர்ஷகத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க. ரவுடி டண்டி கார்டு மொபைல் ஃபிளாஷ் லைட் கத்தி கேட் ஃபைட். ஓகே ஓகே. டூரிங் த ஃபர்ஸ்ட் சீன் டே தலைவரே நம்மளாம் யோசிச்சிருப்போமா இத இருமலா? இப்போ ஓகே. அடே ஏய் ஒரு திமிருக்கு அளவில்லாம போகுது. சீதாராமம்மா சீதாராமன் ஆமாடியா? ராம் திரும்ப வந்துட்டாரா? இன்ஃபர்மேஷன். ஆனா சொந்த நாட்டையே காட்டி கொடுக்குறியே, உன்னை எப்படி ரிலீஸ் பண்றது? சார் விட்டுறேன்னு சொன்னீங்களே சார். இது போர் தான் விஷ்ணு. ஆனா போர்லயும் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு இடம் கிடையாது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு குழந்தை இருக்கு சார். டேக் ஹிம் அவே அண்ட் ரிலீஸ் ராம். இதோட ஈரம் காயறதுக்கு முன்னாடி நான் உன்னை தேடி வந்துட்டேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி இது ராகு பேட்டுன்ட்டு இந்த எண்டிங்ஸ் ஐடியா வரதுக்கு காரணமே இந்த இதுதான். எல்லா படத்தோட பேட் இதுதான் போட்டிருக்காரா மாத்திட்டு இருந்தாரு. இந்த பேஜ் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சார் நிறைய இந்த மாதிரியே மாத்திருக்கேன். ஓ பருத்தி வீரன்லாம் போட்டிருக்காரு. ஓ அவன் பேரை சொல்லலன்னா தெரிஞ்சிருக்காது. பேரை சொல்லாம இருந்தாது தப்பு. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல. சரி வா சீக்கிரம் எந்த கிளம்பலாம். ஈஸியா வச்சு வைப்பான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இந்த நாள் ரெட்டிங்கா? எஸ் டாக்டர், ஐ ஹேவ் a gift for you. என்னது கிஃப்டா? பின்னாடி பாரு. அது பொண்ணு ஐஸ்வர்யா செஞ்சு முடிஞ்சிருக்கும், பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ரோபோட். இந்த மாதிரி ரோபோ ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தா அது படி சிட்டி ஜாலி சுத்திட்டு இருந்திருக்கும். என்னது கிஃப்டா? இவரை பார்த்தாலே எம்மையா இருக்கு. கரெக்டலாம். வசி சிறுத்தைசியா வசியா வசியா அவள இருக்கு. கிஃப்டா எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? எல்லாம் வச்சிருக்காருங்க. அனிருத் ஏ வோக்கல் நாய்ஸ். இதுல வேற ஓ என்ன வந்துச்சு? கல்பனா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அப்ப சொல்லிடுங்க. நான் தான் சஞ்சய் ராமசாமி. சும்மா கதை விடாத. அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ல நான் சஞ்சய் ராமசாமி இல்லன்னு ஏன் யாருமே அப்ப கண்டுபிடிக்கல? அடப்பாவி, அப்ப ஏன் இத நீ இவ்ளோ நாள் என்கிட்ட சொல்லல? நீ என் கூட இப்படி பழகுறது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் சொல்லல. ஆனா எப்போ எனக்காக உன்னுடைய ட்ரீம் சாக்ரிஃபைஸ் பண்ண பாத்தியோ, இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல. இப்போவாது சொன்னியே. என்ன அந்த காரை விக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம். அழகா இருக்கு. நல்லா இருக்கு. ஓ அங்க கல்யாணத்துக்கே போயிட்டாரா அவரு? சொல்லி இருந்தாலுமே அது நடக்கிறது தானே. அந்த பெல்லா தேவா பேச்ச கேட்டு என்ன குத்திட்டியே மாமா. என்னை மன்னித்து விடு பாகு. ஆனா இந்த மாதிரி முதுகுல குத்துவாங்கன்னு என்னோட குரு அப்போவே சொன்னாரு. யார் அது? கேங்ஸ்டர் கணேஷ். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி யாரடா நீ? தமாசு தமாசு முடிக்க வந்திருக்கேன் பங்கு. இந்த மாதிரி நகைச்சுவைக்கெல்லாம் பின்னாடி நிக்கிறானே அந்த பாகுபலிதான் சிரிப்பான். என்ன செய்கிறான் இவன்? முன்னாடி குத்தி விட்டுறா. தெரியலையே. பாவம் வைத்தியம் போல. ஓஹோ கட்டப்பாவை காலி பண்ணிட்டாரு. வைட் இட் கேக்ஸ் கலந்து கட்டப்பா. அட கடவுளே. ஓ இதுவா? அப்ப நயன்தாராக்கு
ஆரியாவுக்கு லவர் கிடைச்சிடும். அப்புறம் நயன்தாரா அவர் ஓட்டி போனது It can turn illusions into reality, rewrite the structure of the universe, and manipulate what is and is not possible. Well, next, எந்த ரியாலிட்டியை மாத்தலாம் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. If I make ஓகே இன்னைக்கு பார்த்த இந்த ஆல்டர்னேட் ஏஐ வச்சு பண்ண விஷயம் பார்த்துருப்போம். எது வந்து இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, எந்த இன்னைக்கு நல்லா இருந்துன்னு சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்னைக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அதையும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதையும் நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? இல்லை இது நல்லா போச்சு அது பார்த்து போடுறேன், அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதே ஐடி இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் ஐடி. ஓகேவா? நம்ம சேனல் ஐடி ரெண்டுத்துக்கு நம்ம அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? அதை நான் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது பார்த்து போடுறேன். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இயற்கை தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாருக்குமே கனெக்டா இருந்திருப்பாரு ஷாம். எல்லாரும் கூடயுமே அது கனெக்ட் ஆகி இவங்க லவ் பண்றது எல்லாருக்குமே தெரிய வந்து அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். திடீர்னு அருண் விஜய் வர்றது வந்து எல்லாரும் டக்குன்னு ஷாம தூக்கி போடுறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு இதா இருக்கும். அது அருண் விஜயா இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஷாம் வந்து அந்த கையை பிடிச்சி மோதிரம் போடுற அது அருண் விஜய் பார்த்துட்டு போனா அப்போ அந்த பொண்ணுக்குமே தெரியாது. அவங்களும் அந்த பாஸ்ட மறந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க. இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது. ஆமா, எனக்கு 3ல அந்த தனுஷ் சாவாம இருந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாரணமயத்துல அந்த மேக்னா அவங்க சாவாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே டாங்லி வந்து காப்பாத்தி டாங்லி வேணாம், ஆனா அந்த மாதிரி எதிர்பார்க்கல. வாரணமயம் கரெக்டா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அடிபட்டு திருந்தி அவனுக்குன்னு ஒரு பொண்ணு எப்பவும் இருக்கிற மாதிரி தான் அந்த கதை. இவங்களோட அந்த லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அது அதே மாதிரி கஜினியோட அது அவங்க கடைசி வரைக்கும் அது தெரியாம செத்து போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு நம்மளுக்கே ஒரு வருத்தம் இருக்கும். அது பார்க்கும்போது பயங்கர இதாதான் இருந்துச்சு. ஆமா ஆமா, செமையா யூஸ் பண்றாங்க. இது போக இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆக்டரே தேவையில்ல, இதை வச்சே எல்லா ஆக்டரையும் கொண்டு வந்து ஒரே படத்துல நடிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். அவ்வளவு பல கோடி செலவு பண்றாங்க. ஆமா, மகாபாரதமா ஏதோ ஒரு இதுல போட்டுட்டு இருக்காங்க. மேபி வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்துருச்சுன்னா ஆக்டரே யூஸ் பண்ணாம இல்லாத ஆக்டர் கூட நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்